செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதத்தின் 24ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம் அனைவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதமான வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது அங்கே 29ஆம் வசனம் இவ்வாறு நாம் வாசிக்க முடியும். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. பொதுவாக நம்முடைய ஊர்களிலே நமக்கு இப்படி ஒரு பேச்சு வழக்கு இருக்கிறது. அதாவது, அவன் என்ன செய்தானோ அதை நானும் செய்வேங்க, அவன் உப்பு தின்னான்னா தண்ணி குடிச்சு தாங்க ஆகணும், பழிக்கு பழி நிச்சயம் பார்ப்பேங்க, தண்டனை கட்டாயம் உண்டுங்க, மறக்க மாட்டேங்க, மறக்க முடியலைங்க, அவன் செஞ்சதுக்கு பதிலுக்கு பதில் அவன் அனுபவிப்பாங்க. இதெல்லாம் பொதுவான வார்த்தைகள், நம்ம எல்லாருமே சொல்லுகிற வார்த்தைகள். விதிவிலக்கே இல்லைங்க இதில். அவர் இவர் என்றெல்லாம் விதிவிலக்கு இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பைபிளை விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் நாம் பார்க்கிறோம். அதிலும் கணவன் மனைவி, அதிலும் பெற்றோர் பிள்ளைகள், அதிலும் மாமனார் மாமியார் மருமகள் எல்லாம் ரொம்ப இலகுவாக பேச ஆரம்பித்து விட்ட வார்த்தைகள். அவன் எனக்கு அதை செய்தான், உங்கள் புருஷன் தானே, ஆமாம் அவன் எனக்கு அப்படி செய்தான், நானும் அவனுக்கு பழி வாங்குவேன். ஐயோ, உங்கள் மனைவி தானே, நோ, அவளை நான் பழி வாங்கியே ஆக வேண்டும். பாருங்கள், யாரை போய் பழி வாங்குகிறார்கள்? பெற்றோர்களை பழி வாங்குகிற அல்லது பிள்ளைகளை பழி வாங்குகிற பெற்றோர்கள், குடும்பத்திற்குள்ளே பழி சுமத்துகிற மனிதர்கள், உறவுகள், சொந்தங்கள், திருச்சபைக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை செய்து மகிழுகிற குடும்பங்கள், மனிதர்கள், சமுதாயத்திலும் அப்படித்தான் சீர்கேடுகளை செய்கிறவர்கள். அவன் எனக்கு செய்ததை நான் திரும்ப செய்வேன், பழிக்கு பழி வாங்குவேன், பழி வாங்கும் உணர்ச்சி. அன்பானவர்களே, நான் மனிதன் இல்லைங்க, இல்லை, மனிதர்கள் தான், கட்டாயமாக மனிதர்கள் தான். ஆனால் நமக்குள் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தமுள்ள ஆண்டவர், மிகுந்த கிருபையுள்ள ஆண்டவர். பரிசுத்தாவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பரிசுத்தாவியான எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி வெறும் கையை தட்டி அந்நிய பாஷைகள் பேசுவது அல்லங்க, கனியை வெளிப்படுத்துவது. ஆகவேதான் நீதிமொழிகளை எழுதினவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. பழிக்கு பழி வேண்டாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, மறப்போம், மன்னிப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.